சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 12 மணி வரை கைது நடவடிக்கை வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். பிற்பகல் 12 மணி வரை இந்த விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என நீதிபதி அறிவுறுத்தல் என்ற அண்மை செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், ஏற்கனவே அவர்கள் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அவசர வழக்கா பிற்பகல் விசாரிக்கப்படும் சொல்லப்பட்ட நிலையில 12 மணி வரைக்கும் கைது நடவடிக்கை வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன விவரங்கள் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க நீதிமன்றம்? முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் இறங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு ஒன்று செய்யப்பட்டது. மூத்த வழக்கறிஞர்கள் ஹசன் முகமது ஜின்னா மற்றும் ஜே ரவீந்திரன் ஆகியோர் இந்த முறையீட்டை செய்தார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும், அவரை கைது செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் முறையீடு செய்தார்கள். இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக பிற்பகல் விசாரணை நடத்தப்படும் என நீதிபதி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து 12 மணி அளவில் விசாரணை நடத்தப்படும் என நீதிபதி தெரிவித்தார். அதுவரையும் இந்த விவகாரத்தில் இந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என காவல்துறைக்கு அறிவுறுத்தும்படி உதயநிதி ஸ்டாலின் தரப்பு வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்தார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கு பிற்பகல் 12 மணிக்கு விசாரணைக்கு எடுக்கும் வரை இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என காவல்துறையினருக்கு அறிவுறுத்துமாறு நீதிமன்றத்திலிருந்து அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 12 மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் தொடர்பான இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மதியழகன், அரசு வழக்கறிஞருக்கு நீதிபதி சில அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறாரு. 12 மணி வரைக்கும் கைது நடவடிக்கை வேண்டாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ நீதிமன்றத்தில் உதயநிதி தரப்புல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்குல 12 மணிக்கு விசாரணை என்றாலுமே கூட முன்ஜாமீன் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு சாத்தியம் இருக்கு? இது அவதூறு வழக்கு அப்படின்னாலுமே முன்ஜாமீன் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா இல்ல குறைவா? தற்பொழுது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு என்றுதான் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அது என்னென்ன பிரிவு என்று எந்த தகவலும் இல்லை. காலையில் முறையிடும் போது நீதிபதி கேட்டார், இது என்ன மாதிரியான வழக்கு, என்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, இதுவும் தெரியாமல் வழக்கு எப்படி விசாரணைக்கு எடுப்பது, உடனடியாக எப்படி எடுப்பது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு உதயநிதி தரப்பை பொறுத்த வரைக்கும் இன்று பிற்பகல் விசாரணைக்கு அதற்குள்ளாக அந்த முதல் தகவல் அறிக்கையினுடைய நகல் உள்ளிட்டவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் தரப்பு வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்தனர். அதை ஏற்றுக்கொண்டுதான் நீதிபதி பிற்பகல் 12 மணிக்கு வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார், விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தார். எனவே இந்த வழக்கு பிற்பகல் 12 மணிக்கு விசாரணைக்கு வரும் பொழுது காவல்துறை தரப்பிலும் சரி, அதே போல உதயநிதி தரப்பிலும் சரி, இது என்ன மாதிரியான வழக்கு, 6 பிரிவுகள் இருந்தால் என்னென்ன பிரிவுகள் என்று கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கை நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்ஜாமீன் வழங்குவதா இல்லையா என்பது குறித்து நீதிபதி தெரிவிப்பார். 12 மணிக்கு சரியாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும். அதற்குள்ளாக அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்து வைத்துக் கொள்ளும்படி நீதிபதி இரு தரப்பிற்கும் அறிவுறுத்தி இருக்கிறார்.